தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்களா? திருப்பதி பெருமாள் கோயில் தரிசனம் இல்ல, விடாமுயற்சி அஜித் அவர்களுடைய தரிசனத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்களா? 2 வருடமாக நடந்த ஒரு போராட்டத்திற்கு அப்புறம் மகிழ் திருமேனி அவர்களுடைய இயக்கத்துல அஜித்குமார் அவர்களுடைய நடிப்புல அல்லது ஒரு ரோடு பயணத்துல வெளிவந்திருக்கிற படம் விடாமுயற்சி. அஜித் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த படம் முழுக்க இந்த படத்தில் உள்ள கருவை தான் அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. விடாமுயற்சியோடைய கதை என்ன? ஒரு தம்பதியர் அஜித்குமார் த்ரிஷா அவர்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு சிறு பிரிவு, விவாகரத்து வரைக்கும் போறக்கூடிய ஒரு பிரிவை ஒரு சின்ன ரோட் ட்ரிப்ல முடிச்சுக்கலாம், படத்தை இல்ல வாழ்க்கைய விவாகரத்தை அப்படின்னு சொல்லி தான் காரை எடுத்திருப்பாரு. அருவாள் எடுத்த ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைலாக் மாதிரி, கார்ல ஏறினா படத்தை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் ரேஸ் பிரியராக இருக்கக்கூடிய அஜித் அவர்களுடைய ஒரு நல்ல படைப்பாக வெளியில் வந்திருக்கக்கூடிய விடாமுயற்சி. அவ என்ன பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்க கூடாது. த்ரிஷா அவர்களுடைய டைலாக், எப்பா நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒத்து வராது, டிவோர்ஸ் பண்ணிடுவோம், டிவோர்ஸ் பண்ற வரைக்கும், டிவோர்ஸ் பேப்பர் ஃபைனல் ஆகிற வரைக்கும் நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு த்ரிஷா கிளம்புவாங்க. அப்பவே அந்த மனுஷன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு, எம்மா நீ போயிட்டு வாமான்னு சொன்னா படம் முடிஞ்சுது. நான் உன்னைய கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல போய் தான் 7:30 ஆரம்பிக்குது. இல்ல படம் ஆரம்பிக்குது. அந்த பயணத்துல 9 மணி நேரம் பயணத்திற்கு நடுவுல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் விடாமுயற்சியோடைய படம், கதை, களம். அசர்பைஜான்ல நடக்கக்கூடிய இந்த கதை முதல் 20 நிமிடம் அல்லது ஒரு 15 நிமிடம் ரொமான்ஸ், லவ், திருமணம், பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொக்க போட்டிருந்தாலும் கூட, அதன் பிறகு எப்ப கார் எடுக்க ஆரம்பிக்கிறாரோ அப்பதான் திரைக்கதையும் ஆரம்பிக்குது. மகிழ் திருமேனியோடைய இயக்கத்துல அந்த திரைக்கதையில படம் முழுக்க முழுக்க விறு 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 என்று பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. யாரு நல்லவன், யாரு கெட்டவன், த்ரிஷா அவர்களை யாரு கடத்தினா, ஒரே லைன்ல எடுக்கப்பட்ட இந்த படம். இந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. அர்ஜுனா, ஆரவா அல்லது வில்லனா, வில்லியா, இப்படி படத்துல முழுக்க முழுக்க த்ரில்லர் கலந்த ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல முயற்சி. படத்துல இசை ரொம்ப 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 அருமையா பண்ணியிருக்கிறாரு அனிருத். அது எப்படின்னு தெரியல, மாஸ் ஹீரோக்கு பண்ணணும் அப்படின்னா அனிருத் அவர்கள் சிறப்பாக கையாண்டிருக்காங்க. பாடல் அந்த அளவுக்கு எதுவும் மனசுல நிக்காட்டாலும் கூட இசை, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. படத்துல என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, மகிழ் திருமேனி அவர்களுடைய திரைக்கதை. கதைக்களம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. மனைவியை கடத்தின ஒரு த்ரில்லர், வேட்டையாடு விளையாடு ஆகட்டும், மங்காத்தா ஆகட்டும், இந்த மாதிரி பல படங்கள் நம்ம மனசுக்குள்ளார போகும். ஆனா அஜித்குமார் அவர்களுடைய அந்த ஸ்கிரீன் பிளே, அதே போல அஜித்குமார் மற்ற சக நடிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ், இது எல்லாமே மற்ற எந்த நடிகர்களுக்குமே வராத ஒரு குணம் அஜித்குமார் அவர்களுக்கு உண்டு. அதே போல தான் ஒரு மாஸ் ஹீரோ, அதற்கு உள்ள ஒரு ஒப்பனை, அதற்கு ஏற்ற ஒரு தத்துவ பாடல் சார்ந்த ஒரு இன்ட்ரோ சாங் அல்லது ஒரு பெரிய மியூசிக், இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவருடைய அறிமுக காட்சியிலிருந்து இறுதி வரைக்கும் ஒரு இயல்பான ஒரு மனிதர், ஒரு இயல்பான ஒரு நடிகன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு இவ்வளவு மாஸ் ஹீரோவாகிய அஜித்குமார். அதுக்கு அவருக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டு கொடுக்கலாம். அதே போல அர்ஜுன் ஆகட்டும், மற்ற சக நடிகர்களாகட்டும், படத்துல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் மிக மிக குறைவு தான். பொதுவாக படங்கள்ல நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கும். இந்த படத்துங்கள்ல ஒரு 9 அல்லது 10 கேரக்டர் தான் உள்ள வருது. நடுவில் அசர்பைஜான் சார்ந்த ஒரு சில நடிகர்கள் உள்ள வராங்க. இவர்களில் எல்லாத்தையும் வைத்து ஒரு அருமையான ஒரு பயணத்தை, ஒரு கார் பயணத்தை, நடுவுல ஒரு சின்ன ரேசிங், அப்புறம் கடத்துறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள் கலந்த ஒரு த்ரில்லர் கதையை எடுத்திருக்கிறாங்க விடாமுயற்சி. ஒட்டுமொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டா கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் தியேட்டர்ல நீங்க இருக்கக்கூடிய அந்த நேரம் தெரியாமலேயே ஆரம்பத்திலே இருந்து இறுதி வரைக்கும் விறுவிறு என்று படம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இல்ல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படியும் சொல்ல போனா கார்ல எப்படி ஸ்பீடா போகுமோ அதே போல படத்தின் திரைக்கதையும் போகுது. என்ன இந்த படத்தோடைய மைனஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வசனம் சுத்தமாக இல்லை. ஏதோ ஒரு வசனம் மனசுல நிற்கும். எனக்கு இந்த ஜெனரேஷன் பத்தி தெரியாது கைல். ஆனா நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். அஜித்குமார் த்ரிஷா அவர்களிடம் சொல்றது, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு விவாகரத்துக்கு போய் நிக்கிறீங்களே,
வாங்க ஒரு கார் ட்ரிப்பு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில வசனங்கள் தான் மனசில் இருக்கே தவிர மற்றபடி வசனம்ல கூடுதல் கவனம் செலுத்திருக்கலாம். அதே போல் நகைச்சுவை சுத்தமாக கிடையாது. நகைச்சுவை இடையிடையே இந்த கார் டார்க் காமெடி அந்த மாதிரி இதை கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற எண்ணம்லாம் தோணிச்சுது. மற்றபடி படம் விடாமுயற்சி, மிக அருமையான ஒரு திரைக்கதை மட்டுமே நம்பி வெளியில வந்திருக்க இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக தான் இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. விடாமுயற்சி வீண் முயற்சி அல்ல, ஒரு நல்ல முயற்சி. படம் தியேட்டர்ல போய் பாருங்க. தெரிக்க விடக்கூடிய அந்த கார் ரேஸ் ஆகட்டும் அல்லது அந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த புகைப்படங்கள் எல்லாமே படத்துல ரொம்ப அழகா ரொம்ப அருமையாக கையாண்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல விடாமுயற்சி அஜித் குமார் அவர்களுக்கும் மகிழ் திருமேனி அவர்களுக்கும் ஒட்டுமொத்த படக்குழுவினர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துகளும்